திட்டம். நாளைய தினம் நம்ம பாரத நாட்டில் 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு. அதில் ஒன்று ஓம்கார். அதாவது இங்கே தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் ஒரு ஜோதிர்லிங்கம், ஆந்திராவில் ஸ்ரீசைலம் அது ஒரு ஜோதிர்லிங்கம், மகாராஷ்டிராவில் 5 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. அங்கே மேலே போனீங்கன்னா கேதார்நாத் ஒரு ஜோதிர்லிங்கம். இப்படி 12 ஜோதிர்லிங்கங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கு. அதில் வந்து ஓம்கார்நாத் அப்படிங்கிறது ஒரு ஜோதிர்லிங்கம். அது மத்திய பிரதேசம் அந்த மாநிலத்தில் இருக்கு. அந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் நர்மதை நதி, அது வந்து இந்த கோயிலே ஓம் வடிவத்தில் இருக்கும். சரிங்களா? அந்த கோயிலில் வந்து நர்மதை நதிக்கான புஷ்கர திருவிழா குரு பயிற்சி நடந்துட்டு இல்லையா? குரு பயிற்சி 144 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. அது வந்து புஷ்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புஷ்கர விழா அந்த நாங்கள் எல்லாம் பங்கெடுத்துக்கணும். அதுக்காக நம்ம போகிறோம். இதில் வந்து நம்முடைய அமைப்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாமும் பிஜேபியோட இணைந்து அல்லது இந்து மக்கள் கட்சியை தனியாகவே 40 தொகுதிகளிலும் ரொம்ப சிறப்பாக பணியாற்றினாங்க. நம்முடைய இந்து மக்கள் கட்சிங்கிறது அகில இந்திய கட்சி கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி. பிஜேபி வேற, கொள்கை ஒன்று தான். ஆனால் பிஜேபி அகில இந்திய கட்சி. நம்ம ஒரு மாநில கட்சி, இந்து மக்கள் கட்சி தமிழகம். சரிங்களா? இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த இந்து ஆன்மீகம் இதெல்லாம் நல்லா வளரணும், இந்த திராவிடம் ஒழியணும் ஆச்சுங்களா? அதுக்கு வந்து வரக்கூடிய இப்போ நடந்த தேர்தல் 24 நடந்த தேர்தல் பிரதமர் எதுக்கு நடந்தது? மத்திய டெல்லி. இப்போ 26 வரக்கூடிய தேர்தல் எதுக்கு நடக்க போகுது? தமிழ்நாடு. அப்போ அந்த சட்டமன்றத்தில் நாம் வந்து நம்முடைய காவி கொடி, நம்முடைய சனாதன இந்து தர்மம் ஜெயிக்கணும். இப்போ சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சனாதன இந்து தர்மத்தை ஒழிக்கணுங்கிறான். கொசு, டெங்கு, மலேரியான்னு இந்து விரோதியாக இருக்கும். புரியுங்களா? அதனால நம்முடைய சட்டமன்றத்தில் 234 தொகுதிகளையும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நாம் பணியாற்றணும். அதுக்கு நம்முடைய அமைப்பை எல்லா தொகுதிக்கும் விரிவாக்கம் செய்யணும். அதுக்கு முதல்ல அமைப்பை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய அமைப்பு என்ன, கொள்கை என்ன, தலைவர் என்ன, கோட்பாடு என்ன, எப்படி செயல்படணும், எத்தனை நாளைக்கு நாம் இப்படியே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது. நம்மால் ஒரு கவுன்சிலர் ஆகணும், நம்மால் ஒரு எம்எல்ஏ ஆகணும் இல்லையா? அப்போ இதில் இப்போ நாங்கள் வந்து இந்த கோடை காலம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி, ரிசல்ட் வந்து எப்போ 5ஆம் தேதி தான் வரப்போகுது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி, 4ஆம் தேதி. சரி, ஓகே, வரட்டும். அதுக்கு முன்னாடியே நாம் வந்து நாடாளுமன்ற தொகுதியை ஒரு மாவட்டமாக கணக்கு வச்சு, சட்டமன்ற தொகுதியாக கணக்கு வச்சு நாம் வந்து அந்த தொகுதி அளவிலான பொறுப்பாளர்கள் அவங்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. அந்த பயிற்சி வகுப்பில் கவுன்சிலர் ஆகிறது எப்படி, போலீஸ் கிட்ட இப்போ மோகன்ஜி விட்டீங்கன்னா போலீஸ் எப்படி டீல் பண்ணணும், இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை சட்டப்பூர்வமாக எப்படி அணுகணும், போராட வேண்டிய இடத்துல போராடணும், அதாவது ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும். பொது வாழ்க்கையில் இந்த காவிக்குடி கொள்கைகளை, இந்த ஆன்மீக தேசிய கொள்கைகளை, இந்த வளர்ச்சி அரசியலை எப்படி கொண்டு போகிறது, இதுக்கு நாம் வந்து ஒரு வகுப்பு நடக்கும், பயிற்சி வகுப்பு. இப்போ எங்கள் ஆர்எஸ்எஸ்ல முகாம் நடத்துவாங்க, 10 நாள் 15 நாள் ஒரு வாரம் அதெல்லாம் நடக்கும். அதில் உடற்பயிற்சிக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். நாங்கள் வந்து இதில் உடற்பயிற்சிக்கு கொஞ்சம் தான் முக்கியத்துவம். ஆனால் மனப்பயிற்சி, பேச்சு பயிற்சி இதெல்லாம் முக்கியம். அதே நேரத்தில் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி ஒரு வடிவமைப்பு செஞ்சு ஒரு பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணுறோம். அதில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும், தொகுதி வாரியாக கலந்துக்கணும். கூட்டம் சேர்க்கறதுக்காக நடத்துகிற பொதுக்கூட்ட நிகழ்ச்சி அல்ல இது, மாநாடு அல்ல இது, புரியுதுங்களா? ஊழியர் கூட்டமும் அல்ல. இது செயல் வீரர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பு 1 நாள் அல்லது 2 நாள், அதுக்கு தகுந்தபடி பாடத்திட்டங்கள் அமைஞ்சிருக்கு. ஒரு எல்கேஜி யூகேஜியில் போய் ஒரு குழந்தைய சேர்த்துனா கூட உங்கள் அப்பா பேர் என்ன கேட்பாங்களா இல்லையா, விசாரிப்பாங்களா இல்லையா, அப்புறம் தான் உள்ள சேர்த்துவாங்க. அது மாதிரி உங்களோட கட்சியில் எல்லாம் வந்து இணைச்சாச்சு. இப்போ மோகன்ஜி எல்லாம் இணைச்சிட்டாரு, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் போட்டுருந்தீங்களா இல்லை, எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாம் பொறுப்பெல்லாம் போட்டுருந்தீங்க.
அப்போ இவங்க கட்சின்னா என்ன, உறுப்பினர்னா என்ன, இதெல்லாம் சொல்லி நம்முடைய கடமை என்ன, அதுக்காக ஒரு பயிற்சி நடக்குது. அதில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும். நான் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரே சட்டமன்ற தொகுதியிலிருந்து இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படின்னு இங்கிருந்து ஜோலார்பேட்டையிலிருந்தோ அல்லது இங்கிருந்து இங்கே என்ன மாவட்டம் ராணிப்பேட்டை, இங்கிருந்து வாலாஜாலிருந்து மட்டுமே 100 பேர் அப்படி எதிர்பார்க்குறேன். தொகுதி வாரியாக இப்போ தொகுதியில் கிளை இருக்கு. இப்போ திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கீங்க, கலசப்பாக்கம் தொகுதியா, திருவண்ணாமலை பார்லிமெண்ட். உங்களுக்கு என்ன தொகுதி? கலசப்பாக்கம் தொகுதி. கலசப்பாக்கம் தொகுதியில எத்தனை ஒன்றியம் இருக்கு? ஒரே ஒன்றியம். ஒரே அந்த அந்த தொகுதியில ஒரு ஒன்றியம் தான் இருக்கு. எத்தனை முனிசிபாலிட்டி இருக்கு? எத்தனை பேரூராட்சி? 3 பேரூராட்சி. ஒரு பேரூராட்சிக்கு 5 பேர். முனிசிபாலிட்டி எத்தனை இருக்கு? என்னென்ன முனிசிபாலிட்டி? புதுப்பாளையம் ஒன்று, அதுக்கப்புறம் காரைக்குடி ஒன்று, காஞ்சிபுரம். காஞ்சி ஊர் பேர் காஞ்சி. 3 முனிசிபாலிட்டி இருக்கா? இந்த 3லயும் நமக்கு கிளை இருக்கா? 3 கிளை கொண்டு போயிருக்கு. அப்போ ஒரு முனிசிபாலிட்டிக்கு 5 பேர். 3 முனிசிபாலிட்டிக்கு எவ்வளோ ஆச்சு? 15 பேர். ஒரே முனிசிபாலிட்டிக்கு 15 பேர் வேண்டாம். 3 முனிசிபாலிட்டி 5 பேர். 5 பேர். அது 3 பேர். உங்களுக்கு என்ன தொடர்பு கொடுத்தா இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதுக்கு அடுத்தது ஒன்றியம், கலசப்பாக்கம் ஒன்றியம். அந்த ஒன்றியத்தில் எத்தனை பேரூராட்சி இருக்கு? கலசப்பாக்கம் ஒன்றியத்தில் வந்து 2 பேரூராட்சிங்க. ஒரு பேரூராட்சிக்கு 10 பேர், இன்னொரு பேரூராட்சிக்கு 10 பேர். ஊராட்சி எத்தனை இருக்கு? ஊராட்சி மட்டும் 45 இருக்கு. ஒரு ஊராட்சிக்கு ஒரு தடவை. இப்படி நீங்க வந்து அந்த பயிற்சி வகுப்பு பங்கெடுக்கணும். புரியுதுங்களா? நீங்க கட்சியில என்ன பொறுப்பில் வேணாலும் இருங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த முகாம் அமைப்பாளராக இருந்து நீங்க இது இப்போ நீங்க ஒரு தொகுதி திருவண்ணாமலை பார்லிமெண்ட்ல ஒரு தொகுதிக்கு நீங்க வந்து என்ன சட்டமன்ற தொகுதி? கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க போகுது. அதுக்கு திருவண்ணாமலையில வேற என்னென்ன சட்டமன்ற? செங்கத்திலிருந்து யாரும் வந்திருக்கீங்களா? இனிமேல் நீங்க வந்து அது குவிக்கணும். என்ன இப்ப இந்த ராணிப்பேட்டை எந்த பார்லிமெண்ட் வருது? அரக்கோணம் பார்லிமெண்ட் தொகுதிக்கு முகாம் அமைப்பாளர் யாரு? அரக்கோணம் பார்லிமெண்ட் முகாம் அமைப்பாளர் வந்து தம்பி அன்னைக்கு ஏதோ பேர் அஜய். அரக்கோணம் பாராளுமன்றத்துக்கு அண்ணன் மணிவண்ணன். அரக்கோணம் பார்லிமெண்ட்டுக்கு அரக்கோணம் பார்லிமெண்ட்டுக்கு மணிவண்ணன் பொறுப்பு. திருவண்ணாமலை பார்லிமெண்ட்டுக்கு யார் பொறுப்பு? நீங்க சரவணன் பொறுப்பு. அதுக்கு அடுத்தது வேலூர் பார்லிமெண்ட்டுக்கு யார் பொறுப்பு? அச்சுதன். அதுக்கப்புறம் இதுக்கு தருமபுரி பார்லிமெண்ட் இது ஆதரவு ஒரு 3 காலையில் பேசிட்டு நீங்க இந்த அரக்கோணம், திருவண்ணாமலை, ஆரணிக்கு நம்மளே போட்டுக்கலாமா? ஆரணிக்கு வந்து நம்மளே போட்டுக்கலாமா? சரி, அப்போ நீங்க இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணு. நீங்க தான் முகாமுக்கு இன்சார்ஜ். மொத்தமா நீங்க வந்து இந்த 3 பார்லிமெண்ட் தொகுதி எது வருது? அரக்கோணம், ஆரணி, திருவண்ணாமலை, வேலூர். முகாம் இன்சார்ஜ் முகாம் நடத்துறவங்க வந்து ஜெயக்குமார், மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரும் இவருதான். உள்ள நடக்கக்கூடிய முகாம் நடத்தக்கூடிய இடம் வந்து இப்ப ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இடம் வந்து ஒன்று வந்து தன்வந்திரி, ஒன்று வந்து ரத்தனை. ஏன்னா பார்த்துட்டாங்கன்னா முன்னாடி அளவுக்கான 2 ரூம் 3 ரூம் வேணும். இது 2 இல்லை அப்படின்னா ஒரு திருமண மண்டபம் இல்ல. திருமண மண்டபம் தன்னுடைய அங்க தங்கப்படம் அது அங்கே வெளியே ஒரு மண்டபம் இருக்குது. கோவில் வாசல்ல ஒரு மண்டபம் இருக்குது. அதையும் நான் பேசி அந்த ஓனர்கள் போய் பார்த்து ஜெயக்குமார் ஏதாவது ஸ்கூல்ல கிடைக்குமா? ஸ்கூலில் நம்ம வந்து விகே ஸ்கூல் வந்து தருவேன். நீதான் நான் ஆல்ரெடி நான் சேவை பார்த்துக்காம நான் கேட்குறேன்ல, நான் பேசுகிறேன். அவன் பையன் ஒன்று ரத்னகிரியிலன்னா இது இல்லைங்க. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு தென்னாங்கூர் உங்களுக்கு தூரமா? 60 கிலோமீட்டர். இங்க வச்சாதான் கரெக்ட். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த 3 மாவட்டம் சேர்த்து வேணா அங்கே வைக்கலாம். அங்கே இருக்கிறவங்களும் அங்கே வரணும். அதுதான் அது அவங்களுக்கு பைரவியில் வச்சிடலாம். அவங்க வந்து அந்த 3 மாவட்டம் பைரவியில் வச்சிடலாம். ஏன்னா அது கிட்ட அவங்களுக்கு கரெக்ட். ரெண்டுத்துக்குமே பைரவியில் இவங்க அவங்க பேசி அங்கே வச்சுட்டாக்கா சாப்பாடு
அங்கே தங்கணும். அதெல்லாம் இருக்குங்கண்ணா. நான் பேசி அவங்க அப்பா ரொம்ப close. சரி ரைட், அது தெரியும் எனக்கு பேசுகிறேன். ஆ, ஓகே, இதை பற்றி நம்ம சிந்திக்கிறதா போடுறோம். நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் சொன்னீங்கன்னா நீங்கள் திருவண்ணாமலையிலிருந்து வந்து இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்குறேன்.